அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாகில் ராகி ப்ரௌனி ரெசிபியுமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கிலோ அளவில், அப்புறமா 2 கிலோ அளவில் டின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக அல்ஹம்துலில்லாஹ் நானுமே இப்போ புது பெரிய ஓடிஜி வாங்கியிருக்கிறதால நானுமே வந்து வாங்கிட்டேன் பெரிய டின்னு. அந்த டின்னு பார்த்து வாங்கக்குள்ளே ரொம்ப பெரிய பாடாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் எவ்வளோ பேர் அவ்வளோ டவுட் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவில் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகி மாவு அளந்து எடுத்துக்கலாம். ராகி மாவு ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம ராகி மாவுலேயுமே செய்யலாம். நம்மளுக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக கேட்பாங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அந்த டைமில் நம்ம அப்படி செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்துட்டு இது வீட்டுக்காக தான் வந்து செய்கிறேன். நோம்பு திறக்கிறதுக்கு பசங்க எல்லாத்துக்காகவும் செய்கிறேன். ஸோ நான் இதில் வந்து 30 கிராம் அளவுக்கு ராகி மாவு, 10 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 8 கிராம் கிட்ட கொக்கோ பவுடருமே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் கலந்து ஒரு 50 கிராம் கிட்ட வருது. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியுமே செய்யலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியுமே செய்யலாம். நம்மளுக்கு நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும்னா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரைனா என்னது, அந்த வெல்லம் பொடியா இல்லைனா வெறும் ப்ரௌன் சுகரான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அந்த வெல்லம் பொடி இருக்குது பார்த்தீங்களா, வெல்ல பொடின்னு தனியாக விற்கும், ஜாகரி பவுடர்னு. நான் அதுதான் ஸ்டார்டிங்கில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய அந்த பிராண்டு வந்துட்டு விவிடி என்னமோ வரும். நான் வேறு மொத்தமாக வாங்கி டப்பாவில் கொட்டி வச்சுருக்கதெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. லாஸ்ட்டாக நான் ஒரு லாக்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இன்ஷால்லா நான் பார்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி வெள்ளைப்பொடி நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம நல்லா ஃபஜ்ஜியாக கிடைக்கும். நான் வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு இந்த வெள்ளைப்பொடியை தான் அளந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு இல்லைனா வெள்ளை சக்கரை அப்புறம் வெள்ளைப்பொடி 2 கலந்து கூட நம்ம வந்துட்டு அளந்து எடுத்துக்கலாம். ஒரு 75 கிராம் கிட்ட நம்ம இந்த அளந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ரமதான் ஆஃபர் ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து எடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான், நோம்புமே வந்து முடிய போகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ப்ரௌனியுமே எந்த ஆர்டருமே அப்போதைக்கு இல்லை. சரி பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ராகி ப்ரௌனி ரெசிபி கேட்டுகிட்டே இருந்ததால் சரி நம்ம ஷேர் பண்ணிடுவோன்னு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம பட்டர் அளந்து எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லது தான், அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க. ஃபைனலாக இதில் நம்ம டார்க் சாக்லேட் அளந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 75 கிராம்லேருந்து 80 கிராம் அளவில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ அளக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அளந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ராகி ப்ரௌனி வந்துட்டு எக் யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். எக்லெஸ் வந்து இன்ஷால்லா இன்னொரு நாளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எக்லெஸ் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இந்த ராகி ப்ரௌனி வச்சு செய்யும்போது பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நோம்பு நேரங்கிறதால சாயங்காலம் தான் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நான் இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் சரி நம்ம எக் யூஸ் பண்ணி செய்கிறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிருவோன்ட்டு நான் வந்து அதில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். எக்லெஸ் வந்து நான் 2 டைப்பில் வந்து செஞ்சு பார்த்துருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இன்ஷால்லா நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் அப்புறமா பட்டர் ரெண்டுமே வந்து நல்லா வந்துட்டு மெல்ட் ஆயிருச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டைலாம் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே முட்டை எதுவுமே சேர்த்துறாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி திரி ஆனது மாதிரி ஆயிரும். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாக்லேட்ஸ் ஏதாவது மெல்ட் ஆகாமல் இருந்தால் நல்லாவே வந்துட்டு கரைஞ்சி வந்துடும். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவில் செய்கிறதால இதுக்கு ஒரு முட்டையே சரியாக இருக்கும். நம்ம அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பொடி, அது கூடயே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி செய்யும்போது மட்டும் இந்த வெனிலா எசன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராகி ப்ரௌனியெல்லாம் செய்யும்போது சுத்தமாக நம்மளுக்கு அந்த வெனிலா எசன்ஸ் தேவையப்படாது. அப்புறமா அந்த முட்டையோட அந்த ஒயிட் கலரில் குட்டியாக எடுப்பேன் இல்லையா, கவனம் இல்லாமல் நான் அப்படியே சேர்த்துட்டேன். சரி இருந்தாலுமே நான் அந்த வெனிலா எசன்ஸ் எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணவே இல்லை. அந்த எக் ஸ்மெல் சுத்தமாக இல்லவே இல்லை. நல்லா வந்துட்டு வாசமாகவே இருந்தது. ஏன்னா எல்லாமே இந்த வெள்ளைப்பொடி அப்புறம் ராகி மாவு எல்லாமே கலந்து செய்கிறதால அதோடய ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு இதில் அதிகமாக இருக்கும். அந்த முட்டை ஸ்மெல் வந்து அடிக்கலை, நல்லா இருந்தது. இப்போ இந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா வந்து கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாக்லேட் கலவை கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம இப்போ இந்த கோதுமை மாவெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, கோதுமை மாவு சேர்க்காம வெறும் ராகி மாவு மட்டும் வச்சு செய்யும்போது ரொம்ப ஓவர் ஃபஜ்ஜியாக வரும். நம்மளுக்கு அந்த பேக் பண்ணி கொடுக்குறதுக்குலாம் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்குமா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன டிப்பு வந்து கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து அந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக வேணுங்கிறது மாதிரி தானே நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம கோதுமை மாவு அந்த மாதிரி தான் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணி செய்யலாம். நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். தேவைப்படுறவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த சர்க்கரையும் முட்டையும் கலந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட் கலவை கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ராகி மாவு எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜலிச்சுட்டு இதில் கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்புறமா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சில விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு இன்ஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாமே அது எல்லாமே நான் நார்மலாக வீட்டில் பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாயில் வரும். ஸோ நான் அப்படி தான் நம்ம வந்து நார்மலாக நான் வீட்டில் எப்படி பேசுகிறேனோ அதே போல் தான் எனக்கு வீடியோவிலுமே எனக்கு பேச வரும். தனியாக நம்ம வீடியோவில் இப்படி தான் நம்ம பேசணும், இந்த மாதிரிலாம் செய்யணும் கொள்ளணும் அப்படின்லாம் எனக்கு வந்துட்டு தெரியலை. நான் வந்துட்டு பேசிடுறேன், அல்ஹம்துலில்லாஹ் அது வந்துட்டு ஓகே தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யாருன்னு தெரியலை, ஒரு ஐடியிலேருந்து எனக்கு வந்துட்டு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு அது ஒரு பெருசாகவே தெரியலை. இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். அது என்னென்னா வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த வேர்டெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு கமெண்ட்லாம் வந்திருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு யாரோட வீடியோவாவது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குமே கஷ்டமாயிட்டு அவங்களையுமே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறீங்க. யாராவது ஒரு வேளை அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி செய்யாதீங்க. அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சமயத்துலையுமே எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் வந்திருந்தது. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு எந்த வேலையுமே எனக்கு ஓடல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் தான் உன்னோட சக்ஸஸ்க்கான முதல் படியாக நீ எடுத்துக்கணும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து சமாதானம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் அப்படின்றதுக்கான மீனிங் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கான ரிப்ளையுமே அவ்வளோ அழகாக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறேன் நான். என்கிட்ட கேட்டதில் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா அதுக்கான அர்த்தம். கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவங்களோட ரிப்ளையுமே அவ்வளோ அழகாக வந்துட்டு அழகிய முறையில் வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க எனக்கு. ஆனால் இவங்க யாருன்னு தெரியலை, சிஸ்டரா இல்லை வேறு யாருன்னு எனக்கு தெரியலை, இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்காவது பிடிக்கலன்னா தயவுசெய்து வந்துட்டு அவங்கள பார்க்காதீங்க, அவங்க பக்கமே போகாதீங்க. தேவையில்லாமல் பார்த்துட்டு உங்களுக்கும் கஷ்டமாயிட்டு அவங்களையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நானுமே விட்டுட்டேன். சரி ஓகே, இறைவன் பார்த்துட்ருக்கான். யாரோட மனசையாவது நோகடிச்சிட்டான்னாக்கா அவங்களுக்கு உண்டான கூலியை அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் அமைதியாக விட்டுட்டேன். ஓகே, இதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ இடையிலே வந்து சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த பேட்டரை வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்து நம்ம நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு 6 இன்ச்சு டின்னு தான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து 1/4 கிலோ அளவில் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஆடியோ எக்கோ பிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதிகமாக நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டி வரும். கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே நம்ம தாண்டி தான் வருவோம். இதுவே இன்னொருத்தவங்களை நம்ம ஏறி மிதிச்சுட்டு போவோம், இன்னொருத்தவங்க மூலமாக இன்னொருத்தவங்க பேரை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு எதில் போய் முடியும்னு அவங்களுக்கே வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சிடும். எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸில் ரொம்பவே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு இந்தளவுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பேட்டர் எல்லாத்தையுமே இந்த டின்னில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு இந்த குச்சியை வச்சு நல்லா கலந்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டாக அந்த ரமதான் ஆஃபருக்காக லாவா ஸ்லாப் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயே ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இந்த ராகிலேயே வந்து லாவா ப்ரௌனி மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ராகியில் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன நம்பிக்கையில் அதில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஸோ எனக்கு ஆசையாகவுமே இருந்தது, சரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி லாவா ஸ்லாப்பும் ஆர்டருமே நிறைய இருந்தது. நான் அந்த சாக்லேட் கட் பண்ணும்போது ஏகப்பட்டது இந்த மாதிரி தூளாக ரொம்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம ஆர்டருக்குன்னு போடும்போது ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லி நான் தனியாகவே வச்சுருந்தேன். சரி நம்ம வீட்டுக்கு தானே, இது என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து சாப்பிட்றலாம், பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம், என்னதான் இருந்தாலும் இந்த சாக்லேட்டையோட அந்த மெல்ட் ஆகிருக்கையில் நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த தூளாக இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். அது எப்படி கொலன்னு வந்துருமோன்னு தான் லைட்டாக ஒரு பயம் இருந்தது. அவசரத்தில் அப்படியே நிறையவே சேர்த்துட்டேன் சாக்லேட்டு. கடைசிக்கு ரொம்ப நல்லாவே வந்திருந்தது.
அவ்வளோதான். அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த குச்சி வச்சு நல்லா கலந்து அது எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்போ கூட மேலோட்டமாக தெரியுது. இருந்தாலுமே நான் அப்படியே வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓடிஜி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளோட அந்த பிஜே 9 லிட்டர் ஓடிஜியில் தான் நான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி. அப்புறமா அந்த பெரிய ஓடிஜி இருக்குது இல்லையா, அதில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் 1/4 கிலோ அந்த மாதிரிலாம் செஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியலை. அந்த டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக தான் காட்டுது. ஆனால் 1/2 கிலோ அதுக்கு மேலே 1 கேஜி அப்படிலாம் செய்யும்போது நல்லாவே வருது. இதை பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. கம்மியான அளவில் செய்யும் போது ரொம்ப லேட் ஆகுது. அதிகமான அளவில் செய்யும் போது அழகாக வந்து ரெடியாகி வந்துடுது. இப்போ இந்த ப்ரௌனி வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலையாக கரெக்டாக அது பேக் ஆகி முடியுது. கரண்ட் வந்து போயிடுச்சு. சரியாக வந்துட்டு நல்லாவுமே பேக் ஆயிடுச்சு. அதனால் நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். சரியாக நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட தான் இருந்தது. அந்த நேரத்தில் போய் கரண்ட்டு போயிருந்தது. இப்போ இந்த ப்ரௌனி பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே அழகாக நல்ல கிரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகிட்டு செம்ம ஃபஜ்ஜியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக கையோட கையாக வந்து நோன்பு திறக்கிறதுக்கான வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதில் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கையில கரண்ட்டுமே வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு உளுந்து போண்டா அப்புறமா வெங்காய பஜ்ஜி இது 2 தான் வந்து செஞ்சுருந்தேன். கூடவே வந்துட்டு ரோஸ் மில்க் அப்புறமா இந்த ராகி லாவா ப்ரௌனி அதில் முதல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஷால்லா எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த லாவா ப்ரௌனிக்கு டைரி மில்க் யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. நானுமே ஆரம்பத்தில் வந்து இந்த வேனூட்டன் சாக்லேட் பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியலை. ஸோ நானுமே டைரி மில்க்லாம் யூஸ் பண்ணிடலாம் நான் செஞ்சு ஆர்டருக்குலாம் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில ரிவ்யூவில் ரொம்ப அழகான ரிவ்யூலாம் வந்தது. ஒரு சில பேர் எனக்கு ரிவ்யூவே வரலை. அப்படி வரையில் எனக்கு பயமாகவே இருந்தது. என்னடா ரிவ்யூ வரல, ஏதாவது சொதப்பிருச்சோ அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டிலே செஞ்சு பார்க்கையில் என்ன ஆச்சுன்னா, அது செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அழகாக மெல்ட் ஆகி கிடைக்குது. ஆனால் அது அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா இறுகி போயிடுது. இந்த வேனூட்டன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மெல்ட்டிங்கான அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்குது. ஸோ லாவா ப்ரௌனிக்கு நீங்கள் வேனூட்டன் யூஸ் பண்ணுறதா நல்லது. இப்போ இது நல்ல ஃபஜ்ஜியாக செமையாக வந்திருக்கு. இது கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு இந்தளவுக்கு ஃபஜ்ஜினஸ் வந்துட்டு வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பீசஸாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இந்த வெள்ளைப்பொடி சேர்த்துருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து அந்த ஒயிட் சுகர் அப்புறமா இந்த ப்ரௌன் சுகர் 2 கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃபஜ்ஜியாக கிடைக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃபஜ்ஜினஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா அழகான கிரிங்கிள் டாப்போட செம்ம ஃபஜ்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்தளவுக்கு ஃபஜ்ஜினஸோடு சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கையோட கை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நோம்புமே திறந்தாச்சு. நோம்பு கஞ்சி அப்புறம் வடை பஜ்ஜி கூடவே இந்த லாவா ராகி ப்ரௌனி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட டைமில் அமேசான்லேருந்து வந்து எங்களுக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லை. என்னோடய நேமில் தான் வந்திருந்தது. நேம் வந்துட்டு யார் அனுப்புனாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. இது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டவுட்டு. பசங்களாமே சொல்லிட்டு இருந்தாங்க, மம்மி இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு. நல்லா அதை ஷேக் பண்ணி பார்த்தாக்கா ரொம்ப தக்கையாக ஏதோ என்ன இருந்ததுன்னு எங்களுக்கு கெஸ் பண்ண கூட முடியல. சரி என்ன தான் இருக்குது பார்த்துருவோன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். கவரை ஓப்பன் பண்ணதும் அந்த நேமை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆயிருச்சு. நீலா ப்ரௌனிஸோடைய நித்யா சிஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நித்யா சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். எனக்கு இது பார்க்கவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஈத் முபாரக்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான வேர்டிங்ஸோடு இருந்தது. ஒரு மாதிரி எமோஷ்னல் தான் எனக்கு ஆயிடுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பார்த்தியா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து நீ அவ்வளோ ஃபீல் பண்ண, இதுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. நித்யா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு அதில் அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஷாக்காக இருந்தது எனக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வேர்டிங்ஸோடு வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த அளவுக்கு யோசிச்சு ஈத் முபாரக்னு வந்துட்டு சும்மா வந்துட்டு சொல்கிறது ஓகே, இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுமே ஓகே. ஆனால் இந்த மாதிரி அரபில் வந்துட்டு கொடுக்கணும், நம்மளோட அந்த ஆயத்தெல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தோணுன்னு தெரியல. ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது பார்க்கவும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கையோடு இது செவத்துலேயுமே மாட்டி பார்த்துருவோன்ட்டு கிச்சனில் தான் வந்துட்டு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு உட்டன் இதில் வந்து நான் ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வந்து மாட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் மாட்டி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாகவே இருந்தது.
அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் கடைக்குமே கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் ரேவதி கடைக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பெருநாள் துணி எடுத்தாச்சு. இவங்களுக்கு தான் எங்கேயுமே செட் ஆகவே இல்லை. சரி அங்கேயாச்சும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அப்புறமா ரேவதி கடைக்கு போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு எங்களுக்கு. என்னென்னா எப்போவுமே இந்த மாதிரி பிறநாள் டைமில் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த கடை இங்கே வந்து பல வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு இது மாதிரியான டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ரம்ஜானுக்காக. எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த தீபாவளி அப்புறமா பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப அழகழகாக ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பெருநாள் டைமில் மட்டும் எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவுமே இருக்காது. நானே நினப்பேன், என்னடா இது நம்மளோட இந்த பெருநாள் டைமில் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு. என்னமோ தெரியல, இந்த வாட்டிக்கு பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் உள்ளே போன கையோடய இவங்க இந்த மாதிரி மொக்கையாக இருக்கிற புர்காவெலாம் பார்த்துட்டு இது மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னாங்க. எனக்கு செம்மையை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜகஜகன்னு இருந்தாலே நம்மளுக்கு பிடிக்காது. வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் தேவையானதை மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் அப்படியே மேலே வந்த கையோடு இவங்களுக்கு தான் நம்ம துணி எடுக்க வந்தோன்றது நான் மறந்துட்டேன் முதல்ல. இந்த வளையல் அப்புறமா இந்த இயரிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே டைம் பாதி நேரம் போயிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கண்ணாடி வளையல் தான் என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. சரி பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய சைஸுக்கும் எதுவும் கிடைக்கல. ஒன்றும் சைஸு கிடச்சா நல்லா இல்லை, நம்மளுக்கு பிடிக்கல, அந்த மாதிரியே தான் இருந்தது. அப்புறமா இந்த இயரிங்லாம் போடுறோமோ இல்லையோ, எப்போல்லாம் இந்த சைடு வரோமோ அதெல்லாம் ஒரு செக் பண்ணிட்டு போயிடுறது. இவங்க வந்து இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நான் வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கையில் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போட்டது. ஆனால் என்னமோ தெரியலை, இப்போல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது இதெல்லாம் வாங்கணும் கொள்ளணுன்ட்டு. ஆனால் வாங்கி போட்டால் பரவாயில்ல, என்னத்துக்கு வேஸ்ட்டாக வாங்கணுன்ட்டு சும்மா ஆசைக்கு எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுறது. இதெல்லாம் வந்துட்டு 120 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான், ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இவங்களுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் துணி நல்லபடியாக செட் ஆயிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோடு இந்த டின்னை பற்றி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. சரி கையோட நம்ம அதையுமே ஷேர் பண்ணிடுவோன்னு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பெரிய டின்லாம் நான் வந்துட்டு அப்போதைக்கு நான் வாங்கலை. என்கிட்ட பெரிய ஓடிஜியுமே இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பெரிய ஓடிஜி வந்ததுக்கப்புறமா நான் 2 பெரிய டின் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது யாருக்காவது யூஸ் ஆகலாமேன்னு அதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அளந்து காமிச்சேன் இல்லையா, அது வந்துட்டு 6 இன்ச் டின். இப்போ நம்ம ராகி ப்ரௌனி செஞ்சது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு 7, ஒரு சைடு வந்து 7 இருக்குது, ஒரு சைடு வந்து 4 இருக்குது. இந்த டின் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் இது எந்த காலமாக வாங்கினது. அப்புறமா இது வந்துட்டு ஒரு 3/4 கிலோ கிட்ட வரும். 1 கிலோ வந்துட்டு ஃபுல்லாக வராது, 1/2 கிலோ செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 கிலோ வரைக்கும் வரும். இது வந்துட்டு 10 ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு 6 இருக்குது. 10க்கு 6 இருக்குது. ஓகேவா. இது வந்துட்டு நல்லா தின்னான ப்ரௌனி வேணும்னா இந்த டின் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு 1/2 கிலோ அளவில் செய்கிற டின் இது, 7 இன்ச்சுடைய டின் இது. அப்புறமா நல்லா இது பெரிய டின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இந்த முட்டை மிட்டாய் அப்புறம் ப்ரௌனி எல்லாமே 2 கிலோ அளவில் செய்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருவோம். இதோட அளவுலாம் டக்கு டக்குன்னு கேட்குறீங்களா, எனக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. நான் அளந்து பார்த்து தான் சொல்லணும், அதனால தான் அளந்து பார்த்து சொல்கிறேன். இது வந்துட்டு 14.5க்கு 10 இருக்குது. நான் வீடியோவில் அந்த அளவு அப்படியே காமிச்சிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இது எல்லாமே நான் எழுதிட்டு வேணால் தனியாக நான் வந்துட்டு முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லலாம் கேட்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு எனக்கு சொல்கிறதுக்கே முடியலை. அப்புறமா இப்போது இந்த டின் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு 1 கிலோ அளவில் செய்கிறதுக்கு முட்டை மிட்டாய் அப்புறமா இந்த ப்ரௌனி எல்லாமே 1 கிலோ அளவில் செய்கிறது. இது வந்துட்டு இந்த நீளத்தில் வந்துட்டு 13.5 இருக்குது. 13.5க்கு இந்த சைடு எப்படி இருக்குன்னா, இன்னொரு சைடு வந்துட்டு 9 இன்ச் இருக்குது. ஓரளவுக்கு இந்த இன்ச்செல்லாம் அளந்து நான் சொல்லிட்டேன். இன்ஷால்லா தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். தாரண்யா சிஸ்டர் ஃப்ரம் தஞ்சாவூர். இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது இவங்க தான். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. சபீனா சிஸ்டர் ஃப்ரம் ராமேஸ்வரம். இவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு யாராவது இருக்கீங்கன்னா இன்ஷால்லா ஒன்ஸ் ஒரு வாட்டி இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறமா ஸ்டெல்லா சிஸ்டர் ஃப்ரம் ஹோசூர். இவங்களுமே இந்த ப்ரௌனீஸ், முட்டை மிட்டாய் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. ஹோசூர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரமதான் ஆஃபருக்காக 1 கேஜி ப்ரௌனி வாங்குறவங்களுக்கு 1/4 கேஜி முட்டை மிட்டாய் ஃப்ரீ அண்ட் 1 கேஜி முட்டை மிட்டாய் வாங்குறவங்களுக்கு 1/4 கேஜி ப்ரௌனி ஃப்ரீ. இந்த மாதிரியான ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.